السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 365. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 365ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் ஹெல்மி வல் அனாதி வர் ரிஸ்கி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீதுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 365ஆம் நாள் பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சகிப்புத்தன்மையும் பொறுமையும் பெற்றுத்தரக்கூடிய பலாபலன்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய 3 வசனங்கள், 3 ஆயத்துக்களை பற்றி பேச இருக்கிறோம். அப்போ இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய இந்த பாடத்திற்கு தோதுவாக வரக்கூடிய சில ஆயத்துக்களை முஸன்னிஃப் பண்ணவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த இருக்கக்கூடிய முதலாவதாக இடம்பெறக்கூடிய சில ஆயத்துகளுக்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் இதற்கு முந்தைய பாடமான அந்த 364ஆம் நாள் பாடத்தில் நாம் முழுமையாக சொன்னோம். இந்த 65வது பாடத்துல மீதம் இருக்கக்கூடிய இறுதியாக வரக்கூடிய 3 ஆயத்துக்கள், அந்த ஆயத்துகளுக்கான தர்ஜுமா என்ன, அந்த ஆயத்துகளில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன என்பதை பற்றி மாத்திரமே பேச இருக்கிறோம். அப்போ அந்த ஆயத்து வலியுறுத்தி வரக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, சகிப்புத்தன்மையும் பொறுமையும் பெற்றுத்தரக்கூடிய பலாபலன்கள். இந்த உலகத்தில் ஒருவன் சகிப்புத்தன்மையோடு வாழுகிறான், பொறுமையாக பொறுத்து வாழுகிறான். அதாவது பிற மக்கள் என்ன கஷ்டம் கொடுத்தாலும் அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் அந்த கஷ்டம் கொடுத்தவனையும் மன்னித்து அவனையும் சகித்து வாழக்கூடிய அந்த தன்மை இருக்குதா இல்லையா, அந்த தன்மையின் மூலமாக என்னென்ன பலாபலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய நபர் எத்தகையவராக இருக்கிறார், அல்லாஹு தஆலா அவருக்கு என்னென்ன ரிசுக்குகளை தருகிறான், அல்லாஹு தஆலா என்னென்ன பரக்கத்தை அவர்களுக்கு அருள் தருகிறான் என்பதை பற்றி பேசக்கூடிய ஆயத்துக்களாகவே இந்த 3 ஆயத்துகளும் 3 வசனங்களும் அமையக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அந்த ஆயத்திற்கான தர்ஜுமாக்களையும் அதனுடைய விளக்கங்கள், செய்திகள் எல்லாவற்றையும் நம்ம அந்த ஆயத்துக்களை வாசிக்கும் பொழுது முழுமையாக பார்ப்போம். வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். இதுதான் 74வது பாடம். இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய இந்த ஆயத்துக்கள், இந்த அனில் ஜாஹிலீன் என்பது முடியும் ஆயத்து வரையிலும் நம்ம முந்தைய பாடத்துல நம்ம பேசணும். இப்போ இன்றைய பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு இதற்கு அடுத்தபடியாக இடம்பெறக்கூடிய ஆயத்து. அந்த ஆயத்து என்ன பாப்பா வாங்க. وقال تعالى, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم என்று அமையக்கூடிய ஆயத்து. இந்த ஆயத்திற்கான தர்ஜுமாவை முதலாவதாக பார்ப்போம். வலா தஸ்தவில் ஹசனத்து, நன்மை என்பது சமமாகாது, வல செய்யஅது, இன்னும் தீமை என்பதும் சமமாகாது. அப்போ நன்மையும் தீமையும் சமமாக ஆகாது. இன்னும் இத்ஃபா பில்லதி, இன்னும் ஒன்றை கொண்டு, ஒரு விஷயத்தை கொண்டு நீ தடுத்துக்கொள். ஹிய, அது எத்தகைய விஷயம், அதுவாகிறது அஹ்சனு, நலவானதாக இருக்குமே, அந்த நலவானதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அத்தகைய ஒரு விஷயத்தை கொண்டு நீ தீங்கான காரியத்தை நீ தடுத்துக்கொள். ஃபஇதல்லதி, அப்பொழுது, அல்லதி ஒருவன், எத்தகைய ஒருவன், பைனக வபைனஹு அதாவத்துன், உனக்கு மத்தியிலும் அவனுக்கு மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒருவன், அதாவத்துன் எதிரியாக இருப்பானே, அத்தகைய ஒருவன், உன்னையும் உனக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு எதிரி இருப்பான இல்லையா, அந்த எதிரி,
அந்த எதிரி ஆகிறவன் கன்னஹு வலியுன் ஹமீம், நிச்சயமாக அவன் நெருக்கமான நண்பராக ஆகிவிடக்கூடும், ஆகிவிடுகிறார் என்ற அர்த்தத்தை அமையக்கூடிய ஆயத்தாக இந்த ஆயத்து என்பது அமையக்கூடியதாக இருக்கு. இந்த ஆயத்தினுடைய தஃசீரை முழுமையாக பார்த்தாதான் இந்த ஆயத்திற்கான முழுமையான விளக்கம் நமக்கு தெரியும். அப்போ இந்த ஆயத்து வந்து நம்ம தஃசீர் ஃபத்வால் பயான்ல இருந்து கூறப்படக்கூடிய விளக்கங்களை இந்த ஆயத்து முழுவதுமாக நம்ம கூற இருக்கிறோம். பாருங்க, வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ என்று சொன்னார்கள். அப்ப அந்த ஹஸனத்துன்னு சொன்னா என்ன, ஸய்யிஆத்துன்னு சொன்னா என்ன? இந்த நன்மைகள் தீமைகள் என்று சொன்னால் என்ன? அதாவது அல்லாஹ் விரும்பி பலனளிக்கும் நல்ல செயல், அல்லாஹ் வெறுத்து தண்டனை, அல்லாஹ் வெறுக்கும் தண்டனைக்குரிய கெட்ட செயல், இதை தான் குறிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப எப்படிப்பட்ட நல்ல செயல்? அல்லாஹ் அதை விரும்பக்கூடியவனாக இருப்பான். என்னுடைய அடியார்கள் செய்வதை, தன்னுடைய அடியார்கள் செய்வதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருப்பான். அந்த விரும்பக்கூடிய அந்த செயலுக்கான பலாபலன்களையும் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் இல்லையா? அத்தகைய நல்ல செயல். இந்த ஹசனத் என்பது அந்த ஒரு அர்த்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு என்பதை சொல்றாங்க. செய்யத் என்பது அல்லாஹ் வெறுக்கும் தண்டனைக்குரிய கெட்ட செயல். அந்த விஷயத்தை அல்லாஹ் வெறுப்பான். தன்னுடைய அடியார்கள் அதை செய்து விடக்கூடாது என்று அல்லாஹ் நினைக்கக்கூடியவனாக இருப்பான். அந்த அடியார்கள் செய்தால் அடியார்களையும் அல்லாஹ் வெறுத்து அவர்களுக்கான தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அப்போ அந்த தண்டனைக்குரிய காரியம் என்று அல்லாஹ் எதை வச்சிருக்கிறானோ அதுதான் அந்த செய்யத், அந்த தீங்கான காரியம், கெட்ட காரியம் தான் இந்த செய்யத்தில் கட்டுப்பட்டதாக இருக்கும் என்பதை சொல்லித்தராங்க. இன்னும் இந்த சொல்லில் பொதுவாக எல்லா நல்லதும் கெட்டதும் அடங்கக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லித்தராங்க. இதற்கு பல விளக்கங்களை கூறுறாங்க. அதுல இருந்து ஒரு 4 விளக்கத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க. ஒண்ணு என்னன்னு சொன்னா, நல்லது என்பது தௌஹீத், அதாவது அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல், அல்லாஹ் ஒருவன் என்று வாதிடுவது இருக்குதா இல்லையா, தௌஹீத் செய்யறது. அப்படி தௌஹீத் செய்வது நல்ல காரியத்தில் கட்டுப்பட்டதாக இருக்கும். செய்யாத் என்பது ஷிர்கு, அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, அல்லாஹ் அல்லாத வேற ஏதோ ஒரு சிலையோ கடவுளையோ வணங்குவதன் மூலம் அல்லாஹ்விற்கு ஷிர்கு வைப்பது, இணை வைப்பது, இது கெட்டதாக இருக்கின்றது. அப்ப இது ரெண்டும் முரண்பட்டதா இல்லையா? அப்ப ஷிர்கும் தௌஹீதும் சேருமா? ஒருமைப்படுத்துதலும் இணை வைக்குதலும் எந்த காலத்திலே சமமாக ஆகுமா? ஆகாது. அப்போ இந்த அர்த்தத்திற்கும் சில நபர்கள் சொல்றாங்க. 2வது அர்த்தத்தை பார்க்கும் பொழுது ஹசனத் என்பது மேன்மையான நடத்தை, அதாவது ஒரு மனிதனோடு மேன்மையான முறையில இரக்க குணத்தோடு நல்ல முறையாக நடந்து கொள்ளுதல், அதை குறிக்கக்கூடியதாக இருக்கும். செய்யாத் என்பது கடுமையான நடத்தை, அதாவது கடுமையான முறையில இரக்கம் காட்டாமல் அவரை துன்புறுத்தி கஷ்டம் கொடுத்து அப்படி நடக்கக்கூடியவர்களாக ஆகுது. அதற்கு செய்யாத் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்று 2வது அர்த்தத்தை சொல்றாங்க. 3வது சொல்லும் பொழுது ஹசனத் என்பது மன்னிப்பு என்ற அர்த்தத்திற்கு வரும். ஒரு மனிதனை மன்னிக்கக்கூடிய ஒரு மன்னிப்பு இருக்குதா இல்லையா, அந்த மன்னிப்பு ஹசனத்தில் சேரக்கூடியதாக இருக்கும். 2வது செய்யாத் என்பது பழி வாங்குதல். ஒரு மனுஷன் நமக்கு தீங்கி செஞ்சுட்டான்னு சொன்னா அவனை எப்படியாவது பழி வாங்கணும், அவன் செஞ்சதை நான் திருப்பி செஞ்சே அப்படி செய்யறானா இல்லையா, இது செய்யாத்தில் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும் என்று 3வது விளக்கத்தை சொல்றாங்க. 4வது சொல்லும் பொழுது ஹசனத் என்பது அறிவு, அதாவது இல்மு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கல்வி இருக்குதா இல்லையா, அறிவு இருக்குதா இல்லையா, ஒரு கிடைக்கக்கூடிய அறிவு, படிக்கக்கூடிய படிப்பு, இது நன்மையை சேரக்கூடியதாக இருக்கும். தீமையில் சேரக்கூடியது கேவலமான பேச்சு மற்றும் பல காரியங்கள் சொல்றாங்க. உலகத்துல எதெல்லாம் கேவலமாக கருதப்படக்கூடிய பேச்சாக இருக்கின்றதோ, கெட்ட வார்த்தைகளாக இருக்கின்றதோ, தீய ஒரு விஷயங்களாக இருக்கின்றதோ அதை பற்றி பேசுறது மற்றும் பல தீய காரியங்கள், அதுவெல்லாம் இந்த செய்யத்தில் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். சொல்றாங்க பாருங்க. அப்போ இதோட மீட்டணும். அப்படி ஒரு தீமையை கொண்டு, அதாவது தீமையும் நன்மையும் சமமாகாதுன்னு சொல்றாங்கன்னா, ஒரு தீமையும் நன்மைக்கு சமமாகாது, ஆனா தீமையை சில நன்மைகளை கொண்டு அழிக்க முடியும் என்ற வழியை அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகிறான். அப்போ தீமையால நன்மை அளிக்க முடியாது, ஆனா நன்மையால சில தீமைகள் அளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது எப்படி? இதுஃபானி, தடுத்துக்கொள், பில்லத்தி, ஒரு விஷயத்தை கொண்டு, எத்தகைய விஷயம், அதுவாகிறது அஹ்சனு, நலவானதாக இருக்குமே அத்தகைய ஒரு விஷயத்தை கொண்டு நீ தடுத்துக்கொள் என்று சொல்லித் தருகிறார்கள். அதாவது ஒருவன் உனக்கு தீமை செய்து விட்டால் நீ மிகச்சிறந்த நற்பண்புகளின் மூலம் அதை நீ தடுத்து விடு என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். ஒருத்தவன் உனக்கு தீமை செஞ்சுட்டான், உனக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டான், இல்ல உனக்கு துன்புறுத்திட்டான் வைங்கள, அப்ப நம்மளை துன்புறுத்திட்டா அதே மாதிரி பழி வாங்கணும், அவன் துன்புறுத்துற மாதிரி நானும் அவனை துன்புறுத்தணும் அப்படின்னு கிளம்பக்கூடாது. அவன் என்ன தீமையை செய்தானோ அந்த தீமைக்கு மாறாக நம்மிடம் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நற்குணத்தை கொண்டு அந்த தீமையை அழிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அப்போ நம்மிடம் அவன்கிட்ட பழி வாங்க கூடாது, அவனை விட சிறந்த ஒரு காரியம்,
சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு திருக்குறள் கூட சொல்லுவாங்க, இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நாடு நன்மையும் செய்து விட என்று ஒரு திருக்குறள் இருக்கு. அப்போ ஒருத்தர் கெட்டது செஞ்சாலும் நல்லதை செய்யணும் என்று திருக்குறள் கட்டுத்தருதா இல்லையா? அப்ப இதையெல்லாம் அல்லாஹு தஆலா 1400 வருடங்களுக்கு முன்னாகவே குர்ஆன் ஷெரீஃப்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்த இந்த ஆயத்தின் மூலமாகவே அப்பொழுதே குறிப்பிட்டான். அப்போ அல்லாஹ் ஆதியான விஷயம், அல்லாஹ் ஒரு ஆதி, ஒரு பிறப்பிடமாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் தான் ஒரு எல்லாத்துக்கும் என்ன சொல்ல வர ஒரு முன்மாதிரி. அல்லாஹ் தான் முதலாவதாக சொல்கிறான், என்னது? உங்களுடைய நல்ல காரியத்தை கொண்டு உங்களுடைய தீமைகளை நீங்கள் அழித்துக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லித் தருகிறார்கள். அதாவது தீமையை நன்மையால் எதிர்கொள்வது, குற்றத்தை மன்னிப்பால் மறைத்துக் கொள்வது, கோபத்தை பொறுமையால் அணைத்துக் கொள்வது, தவறுகளை பொறுத்துக் கொள்வது, மக்களின் குறைகளை பொருட்படுத்தாமல் இருப்பது, இதுவெல்லாம் இதில் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க. இந்த அல்லத்தி பில்லத்தி இருக்குதா, இதுஃபா பில்லத்தி ஒரு காரியம், அது எத்தகைய அஹ்சனான காரியமா இருக்கு, அத்தகைய ஒரு காரியம். அந்த ஒரு காரியம் என்ன காரியம் சொல்றாங்க? தீமையை நன்மையால் எதிர்கொள்வது, இது ஒண்ணு. ரெண்டாவது, குற்றத்தை மன்னிப்பால மறைக்கணும். சும்மா மன்னிக்கிறது மட்டும் கிடையாது. ஒருத்தர் நம்ம மன்னிச்சோம்னு சொன்னா அந்த விஷயத்தை மறைத்து விட வேண்டும். அதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது, அவனை முழுவதுமாக மன்னித்து விட வேண்டும். இரண்டாவது, கோபம் வரும் பொழுது பொறுமையால் அடக்கிக் கொள்ள வேண்டும், இது ஒரு விஷயம். நாலாவது, தவறுகளை பொறுத்துக் கொள்வது. என்ன தவறு நம்மளை சுத்தி நடந்தாலும் அதையெல்லாம் இதெல்லாம் அல்லாஹுடைய கலாமின் பொறுத்தால் தான் நடக்கும். அல்லாஹுடைய கலா இல்லாமல், அல்லாஹுடைய விதி இல்லாமல் இதெல்லாம் நடக்காது. அல்லாஹ் நாடியபடிதான் அது நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த சூழலை பொறுத்து கொள்ள வேண்டும். இதுவும் கட்டுப்படக்கூடியதாக. இன்னும் மக்களுடைய குறைகளை பொருட்படுத்தாமல் இருப்பது. ஒருத்தர் ஒரு குறை இருக்குன்னு சொன்னா அதையே குத்தி காட்ட சுத்தி, அதாவது அதையே குத்தி காட்டக்கூடாது. பட்டது குறை இருக்குதுல்லப்பா, நீ குறைப்பட்டவன்லப்பா, பட்ட இவ்வளவு நீ தப்பு பண்றீங்களப்பா, அப்படி மக்களையே குறை சொல்லக்கூடாது. அவர்களை மேம்படுத்த நினைக்கணும். அவருடைய குறைகளை பொருட்படுத்தாமல் இருக்கணும். எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு குறைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான். குறையில்லாத ஒரே மனிதர் இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே. அவர்கள்தான் அந்நபியு பிலா நுக்ஸான், எந்த ஒரு நுக்ஸானும் இல்லாத ஒரு நபியாக இருக்கிறார்கள். அப்போ எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு கமாலியத், ஒரு பரிபூரணத்தினுடைய ஒரு முழு உருவமாக திகழ்கிறவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப ஏனைய எல்லா மனிதர்களுமே குறை உள்ளவர்கள் தான். அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் எல்லாத்திற்கும் ஒரு குறையை கொடுத்திருப்பான். அப்ப அல்லாஹ் குறையோட படைச்சான அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் ஒரு குறையை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த குறைக்கான ஹிக்மத், அந்த குறைக்கான நுணுக்கம் என்பது அல்லாஹுவே அறியக்கூடியவனாக இருப்பான். எதற்காக குறை கொடுத்தது? அப்போ எல்லா மனிதர்களும் குறையுடையவர்கள் தான். அப்போ அந்த குறைகளை பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டும். இது ஒரு நல்ல குணம் சொல்றாங்க. இன்னும் இந்த தஃசீரில் நமக்கு சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் ஒரு கருத்தை. கோபத்தில் பொறுமை என்பது, அறியாமையில் கனிவு என்பது, தீமையில் மன்னிப்பு, இப்படி நடக்கும்போது அல்லாஹ் அவர்களை ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பான். இன்னும் எதிரி தாமாகவே தணிந்து நெருக்கமான தோழன் போல நடந்து கொள்வான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இப்போ கோபத்தினுடைய நிலையிலேயோ பொறுமையா இருக்கிறான்னு சொன்னா, அறியாமையினுடைய காலத்திலேயும் ஒருத்தன் கனிவாக, அதாவது ஒரு மனுஷனுக்கு எதுவும் தெரியல, அப்போ இவனுக்கு எதுவும் தெரியாது, நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படி பெருமை அடிக்காம அந்த மனிதனிடத்தையும் கனிவாக நடந்து கொள்ளுதல், அப்படி கனிந்து கொள்ளுதல். இன்னும் தீமையில் மன்னிப்பு, அதாவது என்ன சுத்தி தீங்கு நடக்கும் போது அது நமக்கு தீங்கு செய்யக்கூடியவரையும் மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குதா இல்லையா? இந்த தன்மையோடு இருக்கக்கூடியவர், இப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரெண்டு விஷயம் என்ன? ஒன்னு, ஷைத்தானை விட்டு இவரை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறார். அப்ப இவர் ஷைத்தானுடைய வலையில மாட்ட மாட்டார், ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் சிக்க மாட்டார், இவர் தப்பிக்கக்கூடியவராக இருப்பார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்றவராக இருப்பார். அது மட்டும் கிடையாது, இப்படி செய்யும் பொழுது இவர் இத்தகைய ஒரு ஒரு நடைமுறையை பின்பற்றும் பொழுது இவனை எதிர்க்கக்கூடிய எதிரி கூட இவனுக்கு நெருக்கமானவனாக ஆகி இவருக்கு ஒரு நண்பனை போல அவன் மாறிவிடக்கூடும், இவன் ஒரு நண்பனை போல அவன் மாறிவிடுவான் என்பதை நமக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். இன்னும் இமாம் முஜாஹித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இமாம் அத்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்லும் பொழுது சொல்றாங்க, நம்முடைய எதிரியை சந்திக்கும் போது அவருக்கு அமைதியோடு சலாம் சொல்வது, இதுவும் அஹ்சனில் கட்டுப்படக்கூடியதாக என்று சொல்றாங்க. எதிரி இருக்கான், அவனுக்கு எதுக்கு நான் சலாம் சொல்லுவேன், இவன் அவன் உலகத்தை வெறுக்கக்கூடியவனப்பா அப்படின்னு சொல்லாம அவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற வார்த்தையோடு சொல்லணும்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க, அப்படி சந்திக்கும் பொழுது அவரிடத்துல கை கொடுத்து மென்மையான முறையில வாழ்த்த வேண்டும் என்பதை சொல்லி தருகிறார்கள். நம்ம எதிரியை பார்த்தா கூட சிரித்த முகத்தோட நம்ம வாழ்த்தணும்னு சொன்னா அவனுக்கு நாளை பின்ன நம்ம மேல ஒரு எதிர்ப்பு இருக்குமா, நம்ம மேல கோபம் இருக்குமா? சரி, என்னதான் நம்ம இவனை திட்டாலும் இவன் நமக்கு சலா சொல்லிட்டு போறானே, இவன் நமக்கு கையை கொடுத்து நம்மள்ட்ட அன்பாக கனிவோடு பேசுறானே, அப்போ இவன் எவ்வளவு சிறந்தவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி இவன் நண்பனாக கூடிய ஒரு சூழல் அவனுக்கு ஏற்படக்கூடியதாக.
அப்ப அத்தகைய ஒரு விஷயத்தை பெற்று தரக்கூடியதுதான் நற்காரியம் என்று சொல்லி தராங்க. சொல்றாங்க இந்த இரண்டு நல்ல செயல்கள் உனக்கு முன்வந்தால், அதாவது ஒரு இரண்டு நல்ல செயல்கள் உனக்கு முன்வந்தால் அவற்றில் சிறந்ததை எடுத்து அவர்களின் தீமையை அதன் மூலம் நீ தடு என்று சொல்லி தருகிறார்கள். உதாரணம் சொல்ல போனால், உன்னை திட்டினால் நீ அவர்களை புகழு, அவர் உன் மகனை கொன்றால் அவரது மகனை அவரது எதிரியிடம் இருந்து நீ காப்பாற்றி என்பதை சொல்லி தருகிறார்கள். அப்போ இது அதே மாதிரிதான். இப்போ ஒரு நல்ல காரியம், ரெண்டு நல்ல காரியம், நல்ல செயல் உனக்கு முன்னால வந்துச்சு சொன்னா அதுல எது சிறந்த நல்ல காரியமா கதை நீ எடுத்துக்க. உனக்கு திட்டான், அவனை திட்ட நீ மாதிரி திட்டாத, நீ அவனை புகழ், நீ அவனை இகழாதே, அவனை நீ புகழ் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது, அவன் உன் மகனை கொண்டு விட்டான். உதாரணம் தான், உன் மகனை ஒருத்தன் கொண்டுட்டான்னு சொன்னா நான் அவன் மகனை கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னா நம்ம கொண்டவன் அவனுடைய மையவனை கொள்ளுவோம். இப்படியே அது சந்ததிகளாக அந்த பகை வளர்ந்து கொண்டே போகும். அப்ப இப்படிப்பட்ட சூழல் கிடையாது. நம்ம மகனை கொண்டுட்டானா அவன் மகனை நம்ம பாதுகாப்போம், நம்ம மகனுடைய நிலைமை அவனுக்கு வந்து விட வேணாம், அவனுடைய மகனை அவனுடைய எதிரியை விட்டு நம்ம பாதுகாப்போம் சொல்லி அதன் மூலமா உதவி செய்யக்கூடியவராக ஆக வேண்டும். இதுவெல்லாம் நற்காரியங்கள் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லி தருகிறார்கள். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அப்பொழுது ஒருவன், எத்தகைய ஒருவன், பைனக்க உனக்கு மத்தியிலேயும் வபைனஹு அவர்களுக்கு மத்தியிலேயும் அதாவத்தும் எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், கஅன்னஹு வலியுன் ஹமீம் அவன் ஒரு நல்ல அன்பை பாராட்டக்கூடிய ஒரு நண்பனாக நிச்சயமாக அவன் ஆகிவிடுகிறான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். இப்ப மேல சொன்னது மாதிரிதான், இப்படியெல்லாம் நீ நடந்தன்னு சொன்னா உன்னுடைய எதிரி, அதாவது உன்னை எதிர்க்கக்கூடிய எதிரி கூட உனக்கு நண்பனாக மாறிவிடக்கூடும், உனக்கு நண்பனாக அவன் மாறிவிடுகிறான் என்பதை இதன் மூலமாக சொல்லித்தரான். இந்த வலியுட ஹமீம் என்ற வார்த்தைக்கு இந்த தஃசீர் நமக்கு ஃபத்வால் பயான் எழுதும் பொழுது சொல்றாங்க, இது அந்த நற்பண்பின் விளைவாக வரக்கூடிய விஷயமாக இருக்கும். அதாவது உன்னை எதிர்க்கக்கூடிய பகைவர் அவர் நண்பராகி விடுவார், உனக்கு தொலைவில் இருக்கக்கூடியவர் நெருக்கமாகி விடுவார், உன்னிடம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர் மென்மையாக விடுவார் என்று சொல்லி தருகிறார்கள். அப்போ அத்தகைய ஒரு ரீதியில் அந்த நண்பராக ஒரு எதிரி கூட மாறிடுவான் என்பதை நமக்கு இதன் மூலமாக அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இன்னும் முகாத்தில் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது சொல்றாங்க, இந்த வசனம் என்பது அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி உள்ள ஒரு வசனம் என்று சொல்லி தருகிறார்கள். ஏனென்றால் ஆரம்ப காலத்தில், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக பகைத்தவராக அந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியிருந்தார்கள் என்பதை சொல்லித் தருகிறார்கள். பிறகு ஒரு திருமண நெருக்கத்தால் உறவு ஏற்பட்டு அவர்கள் நண்பராகிவிட்டார்கள் என்பதை இதன் மூலமாக அருமையாக சொல்லித்தரார்கள். அப்போ இது எப்படி அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கான விஷயம். அப்ப அவங்களுக்கு ஒரு திருமண உறவின் மூலமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருக்கம் கிடைச்சிச்சு. எப்படி சொல்றாங்க, அப்போ ஆரம்ப காலத்துல இவங்களை பற்றி சொல்லும் பொழுது மக்காவினுடைய அரசராக இருந்தாராமா. அப்போ மக்காவினுடைய ஒரு அரசராக இருந்தார். அந்த சமயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த இஸ்லாம் மார்க்கம், இந்த ஷரியாத் அவங்களுக்கு குடிக்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய போதனைகள் அவங்களுக்கு குடிக்கல, அதை மிகவும் எதிர்கொள்ளக்கூடியவராக இருந்தார். சொல்றாங்க, சில போர்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டக்கூடியவராக அவர்கள் இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் ஆகிறார்கள். பிறகு ஒரு சமயம் வருது, அது என்ன சமயம், அபூ ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணி, யார் அவங்க, உம்முல் முஃமினீனான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியார்கள் இருந்து ஒரு துணைவியார் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களின் மூலமாக தான் இவர்களுக்கு உறவு ஏற்படுது. எப்படி, இந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முதலாவது ஒரு கணவர் இருந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டதாக. அந்த கணவர் எப்படி, ஹபஷா நாட்டுல எத்தியோப்பியா போர் நடந்துச்சு, எத்தியோப்பியாவுடைய அந்த ஹிஜ்ரத், அந்த எத்தியோப்பியாவுடைய ஹிஜ்ரத் சமயத்துல தன்னுடைய கணவர் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அந்த முதல் கணவர் வஃபாத் ஆகிய உடனே அதற்கு பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிடைச்சிச்சு. அப்ப திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச உடனே அதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்தார்கள். அப்போ இவங்க யாரு, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா என்பவர்கள் இந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகளாக இருக்கிறாங்க, சொந்த மகள். அப்போ தன்னுடைய மகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மணமுடித்து கொடுத்தாங்க. மணமுடித்து கொடுத்த உடனே இவங்க மாமனாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருமகனாக ஆகிவிட்டார்கள். அப்ப மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையில ஒரு நட்புறவு உண்டானது. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடத்தை எப்படி இருந்துச்சு, இந்த மேல் சொல்லப்பட்ட இந்த எல்லா குணத்தினுடைய உச்சக்கட்டமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள், எல்லா குணத்தையும் பொருந்தியவர்களாக இருந்தார்கள். அப்ப அதன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு
அருமையான நட்பு என்பது அவர்களுக்கு உருவானது. அதன் காரணமாக அவர் நல்ல ஒரு நண்பராக ஆகிவிட்டார் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக அருமையாக விளக்கி தருகிறார்கள். அடுத்த ஆயத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க, وما يلقاها إلا الذين صبروا وما يلقاها إلا ذو حظ عظيم என்று கூறக்கூடிய ஆயத்து. இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா முதலாவதாக பார்ப்போம். وما يلقاها, அந்த நற்குணத்தை, இந்த ஆவணிய தமீரு அந்த மேல சொல்லப்பட்ட நற்குணத்தை பார்த்து போகுது, சிறப்பான குணத்தை பார்த்து போகிறது. அந்த சிறப்பான குணத்தை அடைய மாட்டார் இல்லல்லதீன, ஒரு கூட்டத்தார்களை தவிர. எத்தகைய கூட்டத்தார்கள் சபரு, பொறுமை காத்திருப்பார்களே, பொறுமை உள்ளவர்களாக இருப்பார்களே, அத்தகைய ஒரு கூட்டத்தார்களை தவிர எவரும் அந்த நற்குணத்தை அடைய மாட்டார். வமாயுலக்காக, இன்னும் அந்த நற்குணத்தை அடைய மாட்டார். இல்லாது அதீம், மகத்தான குணம், மகத்தான வாக்கியமுடையவர்களை தவிர அந்த நற்குணத்தை, அந்த சிறப்பான குணத்தை எவரும் அடைய மாட்டார் என்று அமையக்கூடிய தர்ஜுமா தான் இந்த ஆயத்து. அப்ப இந்த ஆயத்திற்கான தப்சீரை நம்ம தப்சீருல் பகவியில சொல்லப்படக்கூடிய விளக்கத்தை நம்ம எடுத்துப்போம். இதுல சொல்றாங்க ஒமா இலக்காக, மேல சொல்லப்படுற மாதிரியே இந்த ஹாவுடைய வமீரு முன்பு கூறப்பட்ட சிறப்பான குணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அந்த சிறப்பான குணத்தை அவர் எத்த மாட்டார், அதாவது அடைந்து கொள்ள முடியாது, எவரும் அடைந்து கொள்ள முடியாது. அதாவது இந்த உயர்ந்த குணத்தை செயல்படுத்துவதற்கு மனிதருக்கு ஒரு விசேஷமுள்ள வலிமை வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். இதெல்லாம் மேல சொல்லப்படுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, சாதாரண குணம் கிடையாது, ஒரு சாதாரண மக்களிடத்தை திகழப்படக்கூடிய விஷயம் கிடையாது. மனிதனுடைய விசேஷமான ஒரு வலிமை, ஒரு விசேஷமான வலிமை இருந்தாலும் மாத்திரம்தான் இத்தகைய குணத்தை எல்லாம் பேணி வாழக்கூடிய ஒரு மனிதரே இருப்பார் என்பதை இதன் மூலமாக சொல்லித்தராங்க. சொல்றாங்க இல்லல்லதீன சபரு, பொறுமை காத்திருப்பார்களே, அத்தகைய குற்றத்தார்களை தவிர எவரும் அடைய முடியாது. இதற்கு என்ன சொல்றாங்க, கோபத்தை அடக்கிக் கொள்பவர், துன்பங்களை கஷ்டங்களை சகித்துக் கொள்ளும் பொறுமை உள்ளவர் என்று சொல்றாங்க. கோபத்தெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கணும். மக்கள் தரக்கூடிய துன்பங்களாக இருந்தாலும் சரி, கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொறுமை உள்ள ஒரு நபர். அப்படிப்பட்ட நபர்களை தவிர யாரும் அடைய முடியாது. அப்ப இதன் மூலம் இது போன்றவர்கள் மட்டுமே இந்த உயர்ந்த குணத்தை நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். ஏன்னு சொன்னா, ஒருவன் தன்னை திட்டுபவர், தீங்கு செய்பவர், தாக்குதல், அதாவது தாக்கக்கூடியவர், தாக்குபவர்கள் போன்றவர்கள் எல்லாம் பதில் நன்மையை கொடுப்பது என்பது ஒரு சாதாரண மனிதனுக்கு எளிதான விஷயம் கிடையாது. இது உயர்ந்த ஹிம்மத் உள்ளவருக்கும் பொறுமையை கடைபிடிப்பவருக்குமே இது சாத்தியமாக இருக்கின்றது என்பதை இந்த தஃசீர் நமக்கு அருமையாக சொல்லித்தரார். அப்போ எதனால இந்த குணம் ரொம்ப சிறப்புக்குரிய குணம் சொல்றாங்க? அப்போ ஒருத்தன் நம்மளை திட்டுறான், ஒருத்தன் நம்மளுக்கு தீங்கு செய்யறான், ஒருத்தன் நம்மளை தாக்குவதற்காக எல்லா முயற்சிகளும் செய்யறான். அப்ப இப்படி செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் திருமணம் என்னத்தை கொடுக்கணும், நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அப்போ அந்த தீங்கு அளித்தவருக்கும் நன்மையை செய்வது என்பது ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு எளிதான குணத்தில் சார்ந்ததாக இருக்காது. இது ஒரு உயர்ந்த ஹிம்மத்துடைய, அதாவது உள்ளத்தினுடைய அந்த உறுதி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும், இன்னும் பொறுமையை, அல்லாஹுடைய கட்டளையை மீறாமல் பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய மனிதர்களுக்கு மாத்திரமே இது சாத்தியமாக இருக்கும் என்பதாக நமக்கு தஃசீர் அருமையாக சொல்லித் தராங்க. அப்ப அத்தகைய பொறுமையுடையவர்களுக்கு மாத்திரமே இந்த குணத்தை அவர்கள் அடைந்து கொள்ள முடியும். மற்ற யாரும் இந்த குணத்தை அடைந்து கொள்ள முடியாது என்பது இதன் மூலம் சொல்லித் தராங்க. இன்னும் சொல்றாங்க பாருங்க, ஒமா இலக்காக, இன்னும் அந்த நற்குணத்தை, சிறந்த குணத்தை அடைந்து கொள்ள முடியாது. இல்லாது மகத்தான பாக்கியமுடையவர்களை தவிர. இந்த தூ ஹவ்வின் ஆதீம், அதாவது இந்த தஃசீர் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த குணத்தை பெறுபவர் நன்மையில் உயர்ந்த பாக்கியமுடையவர்களும் அதிக பலனுக்கு உரியவர்களும் அல்லாஹுவின் பரந்த நன்மையை பெற்றவர்களும் தான் இதில் சேரக்கூடியவர்களாக இருப்பார்கள். முதலாவது என்ன, அவர்கள் உயர்ந்த பாக்கியமுடையவர்களாக இருப்பார்கள். அல்லாஹுவே அவர்களுக்கு ஃபதுல் செஞ்சிருப்பான். அல்லாஹ் சில அடியார்களுக்கு என்று சில தனித்துவமான சிறப்புகளை கொடுப்பான். அப்படி தனித்துவமான சிறப்பு கொடுத்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இன்னும் அல்லாஹுடைய அந்த பலாபலன்களுக்கு, அல்லாஹுடைய நன்மைகளுக்கு மிகவும் உரித்தானவர்களாம் இருப்பாங்க. அல்லாஹுடைய நன்மைகளை அவர்கள் போட்டியிட்டு செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அந்த நன்மையை பெறுவதற்காக அவர்கள் போட்டியிட்டு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் நன்மைகளை. அப்ப இப்படிப்பட்டவர்கள் தான் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித்தராங்க. இன்னும் இந்த தஃசீர்ல கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது ஹவ்வுன் அலீம் என்பது சொர்க்கத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்ற ஒரு விளக்கத்தையும் சொல்றாங்க. அப்போ சுவனவாதிகள், அப்ப சுவனத்திற்கு உரித்தானவர்கள், அந்த சுவனத்திற்கு உரித்தானவர்களை தவிர யாரும் அந்த சிறந்த குணத்தை அடைந்து கொள்ள முடியாது என்ற அர்த்தத்தை இமாம கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமையாக சொல்லித்தராங்க. அப்போ சுவனவாசிகள் யாரு? இப்படிப்பட்ட நல்ல குணத்தை பேணி வாழக்கூடியவர்கள் சுவனவாதியாக ஆகிவிடுவார்கள். அப்ப
அப்ப ரெண்டு கருத்தும் இங்க வந்துருமா இல்லையா? அப்ப அத்தகையவர்களுக்கு தான் இந்த நற்குணத்தை, சிறப்பு குணத்தை அடையக்கூடிய பாக்கியம் என்பது கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த ஆயத்துடைய தஃசீரில் அருமையாக நமக்கு சொல்லி தராங்க. பாருங்க, சூரத்து ஃபுஸ்ஸிலத்துல 34வது ஆயத்து, இன்னும் 35வது ஆயத்தாக இந்த ஆயத்து என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தராங்க. இப்ப 2 ஆயத்தை நம்ம பார்த்தாச்சு. இப்ப இறுதியாக அமையக்கூடிய 3வது ஆயத்தை பார்ப்போம். وقال تعالى, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னான், وَلَمَنْ صَبَرَ وَغَفَرَ إِنَّ ذَلِكَ لَمِنْ عَزْمِ الْأُمُورِ என்பதாக சொல்லப்படக்கூடிய ஆயத்து. இந்த ஆயத்திற்கான தர்ஜிமா முதலாவதாக பார்ப்போம். வலமன் சபர வகஃபர, யார் மன்னிப்பாரோ, அதாவது யார் பொறுமை காப்பார்களோ, வகஃபர இன்னும் மன்னிக்கும் தன்மையுடையவர்களாக யார் இருப்பார்களோ, இன்னதாலிக்க நிச்சயமாக அதுவாகிறது அந்த குணம் என்பது லமின் அஸ்மில் உமூர், ஒரு உறுதிமிக்க, அதாவது காரியத்தில் உறுதிமிக்க ஒரு காரியமாக அந்த காரியம் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ உறுதியான காரியமாக, உறுதியான காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். அப்ப இந்த ஆயத்திற்கான தப்சீரை நம்ம தப்சீர் சாதியிலிருந்து எழுதுக்கலாம். அப்ப இந்த தப்சீர் சாதியில சொல்லப்படக்கூடிய அந்த வலமன் சபர, அந்த சபர என்ற வார்த்தைக்கு சொல்றாங்க, மக்களிடமிருந்து வரும் துன்பம், கஷ்டம், அவமதிப்பு, கேவலமான பேச்சு, இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடியவராக இருக்கணும். இப்போ மக்களிடம் துன்பம் வரலாம், கஷ்டம் வரலாம், அவமதிப்பு, அதாவது சில மக்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்க, சில அவமானம் செய்யப்படுவோம் நம்ம. அப்போ சில இடங்கள்ல கேவலமான பேச்சை கேட்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த சூழலை, இது எல்லாம், இந்த எல்லா சூழல்களையும் தாண்டி பொறுமையோடு இருப்பாரா இல்லையா, அப்படிப்பட்டவர் தான். அந்த ஒரு அர்த்தத்திற்கு தான் அந்த சபர என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. அடுத்தபடியாக இந்த கஃபர் என்பதற்கு என்ன எழுதுறாங்கன்னா, மனதில் எந்த வெறுப்பும் இல்லாமல் மன்னிப்பது, அப்படிப்பட்ட மன்னிப்பு தான் அந்த கஃபர் என்ற அர்த்தம் வரும்னு சொல்றாங்க. அப்போ கஃபர, அவன் மன்னித்தான், சாதாரணமா செஞ்ச தப்ப மன்னிச்சிட்டான், அப்படி கிடையாது. மன்னிக்கிறது 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு அதிருப்தியோட மன்னிக்கிறது, திருப்தியோட மன்னிக்கிறது. சில பேர் இருப்பான், அவன் என்ன அடிச்சுட்டான்னா சரி ஓ போய் தொலையட்டும் விடு, அவன் நான் மன்னிச்சிட்டா போட்டோவன் அப்படி ஒரு வேண்டா வெறுப்பா அவன் மன்னிக்கிறான்னு சொன்னா, இவன் எப்படி, இவன்கிட்ட அந்த நபர்கிட்ட இவன் பொருத்தம் இல்லை, அவன் வெறுப்போடு மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனா இந்த கஃபர என்பது இந்த அர்த்தத்திற்கு வராது. வெறுப்பு இல்லாமல் அவனிடத்தில் விருப்பத்தோடு, அதாவது விருப்பம் கொண்டு அவனை மன்னிக்க வேண்டும். அவனிடத்துல ஒரு பாசம் வச்சு அவன் மீதும் அன்பு கொண்டு, சரி பரவாயில்ல அவன் செஞ்சுட்டான், அவனுக்கும் அல்லாஹ் தஆலா நன்மைகளை தரட்டும், நல்ல புத்தியை தரட்டும், அப்படி துவா செஞ்சு அவன் மீது கருணை காட்டி எந்த ஒரு வெறுப்பும் இல்லாம மன்னிக்கக்கூடியது இருக்குது இல்லையா, அந்த அப்படிப்பட்ட மன்னிப்பு. அப்படி யார் பொறுமை காத்து அப்படி யார் மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ, இன்னதாலிக்கு நிச்சயமாக அப்படிப்பட்ட காரியம் என்பது லமின் அஸ்மில் உமூர், உறுதிமிக்க காரியங்களில் உண்டானதாக இருக்கும். இப்போ அஸ்மில் உமூர்னு சொன்னா உயர்ந்த மன உறுதியும் உயர்ந்த உள்ளாட்சியும் கொண்டவர்களின் தன்மை என்று சொல்லி தருகிறார்கள். அப்போ உறுதிமிக்க ஹிம்மத்துடையவர்களாக இருப்பாங்க, எந்த கட்டத்திலேயும் கோபப்பட்டு விடாமல் பொறுமைசாலிகளாக உறுதிமிக்கவர்களாக இருப்பார்கள் இல்லையா, அத்தகைய மனிதர்களுடைய தன்மைகள் சார்ந்ததுதான் இந்த அஸ்முல் உமூர் என்ற தன்மை. அப்படிப்பட்ட பாக்கியத்தை இவர்கள் அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. ஏன் இது மிக உயர்ந்த குணம் என்றால் 2 விஷயத்தை சொல்றாங்க. ஒண்ணு, மனிதனின் மனதுக்கு மிகவும் கடினமானதாக இருக்கும் இதை பின்பற்றுது. சாதாரண விஷயம் கிடையாது. இப்படி ஒருத்தவன் நமக்கு தீங்கு செஞ்சாலும் அவனை மன்னிச்சு பொறுமையோடு இருப்பது என்பது சாதாரணமான மனிதனுடைய இயல்பான காரியத்தில் கட்டுப்பட்டது கிடையாது. இது மனிதனுடைய மனசையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்பதை இதன் மூலம் சொல்லித்தராங்க. 2வது விஷயம் என்னன்னா, மேலும் நன்மையால் பதில் கொடுப்பது என்பது அதை விட கடுமை. ஒண்ணு, மன்னிக்கிறது பெரிய கஷ்டம். 2வது, ஒருத்தன் தீங்கு செஞ்சுட்டான், அவன் விட்டுட்டு கூட போயிடலாம், ஆனா அவனுக்கு நன்மை செஞ்சு கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய ஈகோ இல்லாம இருக்கணும். இப்போ இந்த வலியினுடைய தன்மை, அதாவது அவுலியாக்கள் இருக்காங்க இல்லையா, வலிமார்கள், அந்த வலிமார்களுடைய தன்மையை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, வலிமார்கள் எல்லோருக்குமே ஈகோ என்பது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஈகோ, ஹசது, பொறாமை, பெருமை எதுவுமே இருக்காது. அதான் அவுலியாக்கள். ஒருத்தவன்ட்ட அல்லாஹ்விற்கு அவர் வாழக்கூடியவள், இவன் நம்மகிட்ட செஞ்சா அவன் நமக்கு செய்யணும், அவன் நமக்கு செய்யவே இல்லை நம்ம இதுக்கு அவனுக்கு செய்யணும், இப்படி எல்லாம் ஈகோ பார்க்கக்கூடியவர்கள் வழிமார்கள் கிடையாது. அப்போ இதுவும் அதை குறித்து வரக்கூடிய விஷயம் தான். இதெல்லாம் வழிமார்களை சார்ந்த ஒரு தன்மைன்னு சொல்றாங்க. அப்போ நன்மையால், அதாவது ஒருத்தவங்க தீங்கு செஞ்சவனுக்கும் நன்மை செய்து கொடுக்கிறது, அது வழிமார்களை, அல்லாஹ்வுடைய இறைநேசர்களை சார்ந்த ஒரு தன்மை. அது சாதாரணமான மனிதர்களுக்கு சாத்தியப்படாது. அதனாலதான் இதை மிகவும் உயர்ந்த ஒரு குணம் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தராங்க. இன்னும் யார் தன்னை பயிற்சி செய்து அல்லாஹ்விடம் யார் உதவி தேடுவாரோ அவருக்கே இது லேசானதாக இது அமையக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லித்தராங்க.
இதை சாதாரண மனுஷன் ஒருத்த அடைய நினைக்கிறான், அவன் என்ன செய்யணும்? இதற்காக வேண்டி பயிற்சி செய்யணும். எந்த ஒரு ஈகோ இல்லாம, எந்த ஒரு வெறுப்பும் இல்லாம பிற மக்களை மன்னிக்க தெரியணும். மன்னிப்பது மட்டும் கிடையாது, தீங்கு செஞ்சவர்களுக்கு நன்மையை செய்து கொடுக்க தெரியணும். அப்படிப்பட்ட குணம் உள்ளவனாகவும் இருக்கணும். இன்னும் கிடையாது, அதுவும் அது மட்டும் கிடையாது, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். யா அல்லாஹ், என்னை பொறுமைசாலியாக ஆக்கி விடு. யா அல்லாஹ், என்னை தீங்கு செய்பவருக்கு நன்மை செய்யக்கூடிய பெருமக்களாக என்னை நீ ஆக்கி விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் உதவி தேடும். அப்ப இந்த துஆவினாலும் தன்னுடைய முயற்சியாலும் இதை அடைந்து கொள்ளக்கூடியது ரொம்ப லேசானதாக இருக்கும், லேசான வழியாக இருக்கும் என்பதை இதில் அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இன்னும் இந்த தஃசீரில் ஒரு அருமையான ஒரு வாக்கியம் வருது. அது என்ன வாக்கியம் சொன்னா, இந்த குணத்தின் இனிமையை ஒருவன் சுவைத்து விட்டால் அதை அவன் விரும்பி செய்யக்கூடியவனாக மாறிவிடுவான். அவன் அவன் வாழ்க்கையும் அப்படியே ஆகிவிடும் என்று சொல்றாங்க. இப்படி செய்யறது கஷ்டம் தான். ஒருத்தனை மன்னிக்கிறது கூட ஈஸி தான். ஆனா தீங்கு செஞ்சவனுக்கு நன்மை செய்து கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அப்படி ஒருத்தவன் செஞ்சு அதனுடைய பலாபலன்களையும் அதனுடைய சுவையையும் அவன் அறிஞ்சுட்டான்னு சொன்னான், அதனுடைய லத்தத்து, அது அந்த அந்த செயலில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ல வர ஒரு திருப்தியை அவன் புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா அந்த செயலை விட்டு அவன் மாற மாட்டான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் அப்படியே மாறிவிடக்கூடியவனாக இருப்பான். இந்த லமின் அஸ்மில் உமூர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உறுதி மிக்கவர்கள் இருந்தும் அவர்களும் கட்டுப்பட்டு விடக்கூடியவனாக ஆகிவிடுவான் என்பதை இங்கு நமக்கு அருமையாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்ப இதுதான் இந்த ஆயத்திற்கான தஃசீர். பாருங்க, அஷூரா, சூரத்து ஷூராவுல 43வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை இங்கு அருமையாக சொல்லித்தராங்க. சரிங்களா? அப்போ இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய அனைத்து ஆயத்துகளுக்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 1வது ஹதீஸாக அமையக்கூடிய முதல் ஹதீஸ், இந்த 632வது ஹதீஸ், இந்த ஹதீஸிற்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் கூடுதல் செய்திகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் முழுமையாக பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.